எங்கள் தெருவில் வசிக்கும் ஒரு இளம் வாட்ச்மேன் தினமும் என் வீட்டிற்கு வருவார். நான் என்ன வேலை சொன்னாலும் அவர் அதை மிகவும் கவனமாக செய்வார். சில சமயங்களில் அவர் மளிகை கடையில் இருந்து பொருட்களை கொண்டு வருவார். சில சமயங்களில் வார சந்தையில் இருந்து பச்சை காய்கறிகளை கொண்டு வருவார். அவர் எனக்கு நிறைய உதவுவார். ஒரு முறை நான் அவரை என் வீட்டிற்கு இரவு உணவிற்கு அழைத்தேன். அன்று இரவு அவர் என் வீட்டிற்கு வந்தார். நான் அவருக்கு அன்புடன் உணவளித்தேன். மெதுவாக இரவு இருட்டத் தொடங்கியது. அன்று இரவு நடந்தது. என் பெயர் சிந்தாமணி. நான் ஒரு அனாதை. எனக்கு 32 வயது. நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். என் சம்பளமும் நன்றாக இருக்கிறது. எனக்கு சுமார் 5 வயதுடைய ஒரு மகள் இருக்கிறாள். அவள் ஒரு ஆங்கில மீடியம் பள்ளியில் படிக்கிறாள். என் கணவர் இறந்த பிறகு நான் மிகவும் தனிமையாகி விட்டேன். ஆனால் நான் என் மகளுக்காக வாழ முடிவு செய்தேன். அவளுக்காக ஏதாவது செய்ய முடிவு செய்தேன். நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தேன். ஆரம்பத்தில் ஒரு வயதானவர் அங்கு வாட்ச்மேன் வேலை செய்தார். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு ஒரு புத்திசாலியான அழகான இளம் வாட்ச்மேன் அங்கு வந்தார். அவர் பெயர் கோபாலகிருஷ்ணன். அவருக்கு சுமார் 34 வயது இருக்கும். அதாவது என்னை விட 1 அல்லது 2 வயது மூத்தவர். எனது அன்றாட வழக்கம் இப்படிதான் இருந்தது. அதிகாலை எழுந்து சமையல் வேலை செய்து என் மகளை தயார் செய்து பள்ளிக்கு விடுவது. எனக்கு ஒரு ஸ்கூட்டர் இருந்ததால் அதிக சிரமம் இல்லை. நான் அவளை பள்ளியில் இறக்கிவிட்டு அலுவலகத்திற்கு செல்வேன். மதியம் பள்ளி முடிந்ததும் நான் அவளை அழைத்து கொண்டு நேராக அலுவலகத்திற்கு செல்வேன். இதற்கிடையில் கோபாலகிருஷ்ணன் அடிக்கடி என் நலம் பற்றி கேட்டு, மேடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று என்னை வரவேற்பார். அவர் என் மகளை மிகவும் அன்பாக நடத்துவார். சில சமயங்களில் அவளுக்கு சாக்லேட் கொடுப்பார். சில சமயங்களில் அவர் அவளுடன் விளையாடுவார். பல நேரங்களில் எனக்கு நேரமின்மை இருக்கும். சந்தையில் இருந்து காய்கறிகள் அல்லது ரேஷன் பொருட்களை கொண்டு வர முடியாது. அதனால் நான் கோபாலகிருஷ்ணனிடம் சொல்வேன். நான் அவருக்கு ஸ்கூட்டரின் சாவியை கொடுப்பேன். அவர் எப்போதும் சிரித்து கொண்டே என்னை கேலி செய்வார். அவர் நான் சொன்ன வேலையை செய்து கொண்டு வருவார். அவர் மிகவும் எளிமையானவர், நேர்மையானவர் மற்றும் இயல்பிலேயே உதவிகரமானவர். நான் என் மகளுடன் 2வது மாடியில் ஒரு BHK பிளாட்டில் வசித்து வருகிறேன். ஒரு நாள் மதியம் 3 மணியளவில் நான் கோபாலகிருஷ்ணனை ரேஷன் கொண்டு வர அனுப்பினேன். அவர் பொருட்களை கொண்டு வந்து வீட்டிற்குள் வைத்திருந்த பிறகு வெளியேற தொடங்கினார். நான் அவருக்கு ரூபாய் 100 கொடுக்க விரும்பினேன். ஆனால் அவர் பணத்தை வாங்க மறுத்துவிட்டார். இது ஒரு உதவி என்று கூறினார். நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் எனக்கு நிறைய வேலை செய்கிறீர்கள், பணம் கூட வாங்குவதில்லை. எனவே குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு கப் தேநீர் குடிக்க வேண்டும் என்றேன். அவர் மறுத்துவிட்டார். ஆனால் நான் கண்டிப்பாக டீ குடித்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்றேன். பின்னர் நான் சமையல் அறைக்கு சென்று தேநீர் தயாரிக்க ஆரம்பித்தேன். என் மகள் ஹாலில் விளையாடி கொண்டு கோபாலகிருஷ்ணனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து நான் தேநீர் கொண்டு வந்தேன். நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்தோம். என் மகள் எனக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் இடையில் இருந்தாள். தேநீர் குடித்த பிறகு நான் பாத்திரங்களை உள்ளே வைக்க சென்றேன். இதற்கிடையில் கோபாலகிருஷ்ணன் சிரித்து கொண்டே என் மகளிடம் கேட்டார், மகளே, உன் அப்பா எங்கே என்று கேட்டார். என் மகள் அவரிடம், என் அப்பா கடவுளின் வீட்டிற்கு சென்று விட்டார் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் உறைந்து போனேன். என் கண்கள் ஈரமாகின. கோபாலகிருஷ்ணன் கொஞ்சம் தயங்கி, சாரி மேடம், நான் அப்படி நினைக்கவில்லை. உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் தாழ்ந்த குரலில் சாரி சொல்லாதே என்றேன். அது உங்கள் தவறு அல்ல. பிறகு கோபாலகிருஷ்ணன் சில நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு, மேடம், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நீங்கள் என்னிடம் சொல்வீர்களா என்று கேட்டான். அப்போது நான் அவரை பார்த்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மெதுவாக பேச ஆரம்பித்தேன். 7 வருடங்களுக்கு முன்பு முருகன் என்ற இளைஞனை நான் திருமணம் செய்து கொண்டேன். எங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்தது. முருகன் என்னை மிகவும் நேசித்தார். அவர் எனக்கு நிறைய பாசத்தை கொடுத்தார். ஆனால் விதி வேறு ஏதோ ஒன்றை வைத்திருந்தது. அங்கிருந்து என் வாழ்க்கையின் வேதனையான கதையை சொல்ல ஆரம்பித்தேன். இத்தனை நாட்களுக்கு பிறகு என் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நான் அந்த நேரத்தில் நினைத்தேன். என் இதயத்திலிருந்து என் வழியை கேட்கும் ஒருவரை நான் கண்டுபிடித்துள்ளேன். என் இதயத்தில் புதைந்திருந்த வழிகள் அனைத்தும் வார்த்தைகளில் வெளிவர தொடங்கின. என் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீருடன் ஒரு விசித்திரமான நிம்மதி வர தொடங்கியது. எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்கொண்டிருந்தது. ஆனால் திருமணமான சில வருடங்களுக்கு பிறகு என் கணவர் முருகனுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கின. நன்றாக போய்கொண்டிருந்த
என் உலகம் திடீரென்று வலியால் நிரம்பியது. அந்த நேரத்தில் நான் கர்ப்பமாக இருந்தேன். சில மாதங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த நேரத்தில் நானும் முருகனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் முருகனின் சிறுநீரகங்கள் செயலிழந்து விட்டதாக மருத்துவர் என்னிடம் கூறினார். சிகிச்சை அளித்தும் சில நாட்களில் அவை வேலை செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டன. இறுதியாக என் கண்களுக்கு முன்பாக என் முருகன் என்னை விட்டு சென்றான். என் வாழ்க்கையில் துயரங்களின் இடி விழுந்தது. நான் ஒரு விதவையானேன். என் மகள் தந்தையின் நிழல் இல்லாமல் அனாதையானாள். இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. இப்போது நான் என் மகளுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவளுக்காக நான் ஏதாவது சாதிக்க வேண்டும். இதை கேட்ட கோபாலகிருஷ்ணன் மிகவும் வருத்தப்பட்டு, மேடம், உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்வேன். அதற்கு எனக்கு பணம் கூட தேவையில்லை. உங்களை என்னுடைய சொந்தக்காரர்களாக கருதி நான் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவுவேன் என்று சொன்னான். அவருடைய இந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு ஊக்கத்தை அளித்தன. மெதுவாக கோபாலகிருஷ்ணன் மாற தொடங்கினான். நான் கேட்காமலேயே வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். நான் அலுவலகத்தில் இருந்து திரும்பியதும் என் மகள் விளையாடுவதை பார்த்தான். ஆனால் திடீரென்று அவளுக்கு காய்ச்சல் வந்தது. நான் அவளுக்கு வீட்டு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தேன். நான் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தபோது காய்ச்சல் அதிகமாக இருந்தது. நான் அவளுக்காக மருந்து கொடுத்தேன். அவளுக்கு உணவளித்த பிறகு நாங்கள் இருவரும் தூங்கினோம். இரவு இருட்டாகிவிட்டது. நான் அவளை மீண்டும் 12:30 மணிக்கு பார்த்தபோது அவளுடைய வெப்பநிலை மிகவும் அதிகரித்தது. நான் அவளை எழுப்ப முயற்சித்தேன். ஆனால் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அவள் சுய நினைவில் இல்லை. நான் பதறி போனேன். பக்கத்து பிளாட்டுகளில் 2-3 பேரை அழைத்தேன். ஆனால் யாரும் தொலைபேசியை எடுக்கவில்லை. நான் அழ ஆரம்பித்தேன். ஏனென்றால் நான் ஒரு தனிமை பெண்ணாக இருப்பதால் நள்ளிரவில் மருத்துவமனைக்கு செல்வது சாத்தியமில்லை. அந்த நேரத்தில் எனக்கு கோபாலகிருஷ்ணன் நினைவுக்கு வந்தார். அவர் எப்போதும் எனக்கு உதவினார். நான் அவரை அழைத்தேன். முதல் ரிங்கில் அவர் தொலைபேசி எடுத்தார். என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனாலும் என் மகள் காய்ச்சல் காரணமாக மயக்கமடைந்து விட்டாள். அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன். அவர் உடனடியாக மேலே ஓடி வந்தார். அவர் என்னை ஆறுதல் படுத்தி, மேடம், கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், இருவரும் போகலாம். நான் என் மகளை எழுப்பினேன். நான் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அவருடன் ஸ்கூட்டரில் அமர்ந்து மருத்துவமனைக்கு கிளம்பினோம். இரவு சுமார் 1 மணி அளவில் மருத்துவமனையை அடைந்தோம். மருத்துவரை எழுப்பி சிகிச்சையை தொடங்கினோம். 1.5 மணி நேரத்திற்கு பிறகு என் மகள் சுயநினைவு பெற்றாள். என் இதயம் அமைதியாகி என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் நிம்மதியாக இருந்தது. அன்று இரவு கோபாலகிருஷ்ணன் மருத்துவமனையில் தங்கினார். காலை வந்தவுடன் அவர் தனது வேலைக்கு சென்றார். காலை 9 மணிக்கு அவர் எங்களுக்கு மதிய உணவு கொண்டு வந்தார். அது எளிமையான சாப்பாடு, ஆனால் வீட்டில் மிகவும் அன்புடன் தயாரிக்கப்பட்டது என்பதை நான் கண்டேன். அவர் ஒரு வாட்ச்மேன் மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் எனக்கு சொந்தமான ஒருவர் இருக்கிறார் என்று உணர்ந்தேன். நான் அவரிடம் கேட்டேன், இந்த உணவை நீங்கள் சமைத்தீர்களா? அவர் லேசாக சிரித்துக்கொண்டே, ஆம் மேடம், நான் அதை என் கைகளால் சமைத்தேன் என்றார். அந்த நேரத்தில் என் இதயத்தில் அவருக்கு வேறு வகையான அன்பு எழுந்தது. இந்த வாட்ச்மேன் யார்? எங்களுடன் எந்த உறவும் இல்லாத போதிலும் அவர் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை போல நடந்து கொண்டார். என் மகள் குணமடைந்த பிறகும் அவரே உணவை சமைத்து கொண்டு வந்தார். அவரும் மாலையில் தனது ஸ்கூட்டியில் என்னையும் என் மகளையும் மருத்துவமனையிலிருந்து அழைத்து வர முழு மனதுடன் சென்றார். அவர் எங்களை நெருங்கிய சொந்தக்காரர்கள் என்றும் மருத்துவரிடம் கூறினார். மருத்துவரிடம் பேசிய பிறகு அவர் கட்டணத்தை குறைத்து எங்களை வீட்டிற்கே கொண்டு வந்து இறக்கிவிட்டார். அவரது இயல்பை கண்டு நான் திகைத்து போனேன். இதுவரை என் வாழ்க்கையில் இவ்வளவு நேர்மையான தூய உள்ளம் கொண்ட ஒருவரை நான் பார்த்ததில்லை. என் சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது கோபாலகிருஷ்ணனுக்கு மிகவும் எளிதாக இருந்தது. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக அவர் ஒவ்வொரு முறையும் எனக்கு உதவ ஓடி வந்தார். அவர் என் உறவினரை போல. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. கோபாலகிருஷ்ணன் மட்டுமே என் மனதில் இருந்தார். நான் அவரை மிகவும் விரும்ப ஆரம்பித்தேன். நான் யோசிக்க ஆரம்பித்தேன், அப்படிப்பட்ட ஒருவர் என் வாழ்க்கையில் வந்தால் என் வாழ்க்கை உண்மையில் மாறும். எனக்கு ஆதரவு கிடைக்கும், எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பிறகு ஒரு நாள் அவரை இரவு உணவிற்கு அழைக்க முடிவு செய்தேன். அலுவலகத்திற்கு செல்லும் போது, இந்த ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டிற்கு இரவு உணவிற்கு வருவீர்களா என்று கேட்டேன். ஆரம்பத்தில் அவர் மறுத்துவிட்டார். ஆனால் நான் திரும்ப கேட்டதால் அவர் சரி என்றார். ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அலுவலகத்தில் விடுமுறை. என் மகளுக்கும் பள்ளியிலிருந்து விடுமுறை. காலையில் நான் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் இன்று மாலை அவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் சமைக்க வேண்டி இருந்ததால் என் மனதில் ஒரு சிறிய உற்சாகம் இருந்தது. நான் மதியம் வரை ஓய்வெடுத்தேன். பின்னர் அவருக்கு சுவையான உணவு சமைக்க ஆரம்பித்தேன். இரவு 7:30 மணிக்கு திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தேன். கோபாலகிருஷ்ணன் என் முன்னால் நின்று கொண்டிருந்தார். இரவு அவர் மிகவும்
நன்றாக உடையணிந்து மிகவும் அழகாக இருந்தார். நான் முதல் முறையாக அவரது கண்களை பார்த்தேன். அவரும் என்னை பார்த்தார். நான் அவரை உள்ளே அழைத்தேன். நான் அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்து உணவு பரிமாற ஆரம்பித்தேன். என் மகள் சாப்பிட்ட பிறகு தூங்கிவிட்டாள். நாங்கள் இருவரும் மேஜையில் அமர்ந்தோம். சாப்பிடும் போது நாங்கள் நிறைய பேசினோம். அவரிடம் எனக்கு அன்பை தரும் ஒரு நபரை பார்க்க ஆரம்பித்தேன். உணவை முடித்த பிறகு அவர் என்னை இதயத்தில் இருந்து பாராட்டினார். மேடம், நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நான் வீட்டில் சமைத்த நல்ல உணவை சாப்பிட்டேன் என்றார். அவரது வார்த்தைகள் என் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பின. இரவு உணவுக்கு பிறகு நாங்கள் சோஃபாவில் அமர்ந்து பேச ஆரம்பித்தோம். அவரை பற்றி மேலும் அறிய விரும்பினேன். நான் கேட்டேன், கோபாலகிருஷ்ணன், நான் உங்களை பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்போதும் தனியாகவே இருக்கிறீர்கள். உங்களுக்கு திருமணமாகவில்லையா? உங்களுக்கு எவ்வளவு வயது என்று கேட்டேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்னர், மேடம், நான் திருமணமாகவில்லை என்றார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன். எனக்கு பின்னால் யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. இப்போது எனக்கு 33 வயது என்றார். அவரது பதிலை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர். அவரது வாழ்க்கையில் யாரும் இல்லை. அவர் தனக்காக எதையும் செய்யாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார். எனக்காக, என் மகளுக்காக நான் அவரை பார்த்து, நீங்கள் எப்போது திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று கேட்டேன். அவர் லேசான சிரிப்புடன், மேடம், நான் ஒரு அனாதை. எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? நீங்கள் சொல்லுங்கள். பிறகு நான் சிரித்தேன். ஏய், என்னை மேடம் என்று அழைக்காதே. என் பெயர் சிந்தாமணி. எனவே என்னை சிந்தாமணி என்று அழைக்கவும் என்றேன். அவர் கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் தெரிந்தது. என் இதயத்திலும் ஒரு தனித்துவமான அன்பு எழுந்தது. நான் மெதுவாக அவன் கையை பிடித்து கொண்டு சொன்னேன், கோபாலகிருஷ்ணன், மிக முக்கியமான ஒன்றை பற்றி உன்னிடம் பேச வேண்டும். அந்த நேரத்தில் கோபாலகிருஷ்ணன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். நான் மேலும் சொன்னேன், கோபாலா, என் கணவர் என்னை கவனித்துக் கொள்வது போல நீயும் என்னை அதே போல் கவனித்துக் கொள்கிறாய். நீ என் மகளை கவனித்துக் கொள்கிறாய். நீ அவளுடன் விளையாடுகிறாய். நீ அவளை பள்ளிக்கு அழைத்து செல்கிறாய். நீ எனக்கு சந்தை மற்றும் பிற முக்கியமான வேலைகளை செய்கிறாய். இவ்வளவு நேர்மையான, தூய்மையான இதயம் கொண்ட மற்றும் ஆதரவான ஒருவரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. உண்மையை சொல்ல போனால் நான் உன்னை மிகவும் விரும்ப ஆரம்பித்து விட்டேன். நான் உன்னை காதலித்து விட்டேன். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கோபாலா, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் கோபாலகிருஷ்ணனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அந்த கண்ணீரில் அவன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் உணர்வுகளையும் அவனுடைய உண்மையான அன்பையும் என்னால் தெளிவாக காண முடிந்தது. அவன் மெதுவாக என் கையின் மீது தன் கையை வைத்தான். என் இதயத்தில் இருந்த அதே அன்பு அவனுடைய இதயத்திலும் இருப்பதை உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என் கண்களும் கண்ணீரால் நிரம்பின. கண்ணீர் நிற்கவில்லை. அவன் என் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை மிகுந்த அன்புடன் துடைத்தான். அந்த நேரத்தில் எங்களுக்குள் எந்த வார்த்தைகளும் தேவையில்லை. இதயத்தை ஆழமாக தொடும் காதல் மட்டுமே இருந்தன. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பில் இருந்தோம். எங்கள் இதயங்களில் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சி மற்றும் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. கோபாலகிருஷ்ணன் என்னை தன் கைகளில் ஏந்தி, உன் மகளை என் சொந்த மகளை போல நேசிப்பேன். உங்கள் இருவருக்கும் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றார். அவருடைய இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஒரு அற்புதமான அமைதி மற்றும் பாதுகாப்பு உணர்வை எழுப்பின. பின்னர் நாங்கள் இருவரும் இப்போது எந்த தாமதமும் இல்லாமல் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தோம். உண்மையில் எங்கள் திருமணம் அடுத்த மாதமே நடந்தது. என் மகளுக்கு ஒரு வலிமையான மற்றும் அன்பான தந்தையின் ஆதரவு கிடைத்தது. எனக்கு ஒரு நேர்மையான, என் மீது அக்கறை உள்ள வாழ்க்கை துணை கிடைத்தார். இன்று நாங்கள் மூவரும் ஒரே குடும்பத்தை போல ஒன்றாக வாழ்கிறோம். சிரித்து விளையாடி மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்கிறோம். என் வாழ்க்கையில் இதுவே முதல் முறை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நண்பர்களே, இது வெறும் திருமணம் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை அளித்த ஒரு அன்பு. உறவுகள் அவை வெறும் இரத்தத்தை அடிப்படையாக கொண்டவை அல்ல, நம்பிக்கை, பாசம் மற்றும் தியாகத்தையும் அடிப்படையாக கொண்டவை. உங்களுக்காக தனது உயிரை பணயம் வைக்கும் ஒரு அந்நியன் கூட உங்கள் வாழ்க்கையில் வரலாம். கடினமான காலங்களில் அவர் உங்களுடன் வலுவாக நின்று உங்கள் காயங்களை குணப்படுத்துவார். எனவே யாருடைய நன்மையையும் ஒருபோதும் இலகுவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவாக மாறக்கூடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.